அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடாக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இந்த டாபிக் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஃபார்ம் மேப்பிங் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை இசட் மைனஸ் ஒன். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் இன் சி. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஒன்லி அட் இசட் ஈக்குவல் டு ஒன். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஒன். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஸோ இந்த மேப் வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக, ஸோ அதுதான் வந்து இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன். இப்போது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது பார்த்தாவே தெரியுதுடா, இசட் ஈக்குவல் டு ஒன்ல மேப் அன்டிஃபைன்டு, அதனால் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஒன்லி அட் இசட் ஈக்குவல் டு ஒன். பட் என்னுடைய கொஷின் என்ன, இந்த மேப் ஏன் அன்டிஃபைன்டு, இசட் ஈக்குவல் டு ஒன்ல ஏன் அன்டிஃபைன்டு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ பாருங்கள், உங்களுடைய எஃப் ஆஃப் இசட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற, நியூமரேட்டர் வந்து இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது. ஸோ இசட் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறச்ச இந்த இசட் மைனஸ் ஒன் இந்த இசட் மைனஸ் ஒன் ஃபேக்டர் எப்போ கேன்சல் அவுட் ஆகும்னா இசட் நாட் ஈக்குவல் டு ஒன்ன்ற கேஸுக்கு தான் கேன்சல் அவுட் ஆகும். சப்போஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா 0/0. ஸோ 0/0 எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணிப்பீங்க? நான் ஜீரோ டேர்ம் தான் கேன்சல் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? அப்போது இந்த கேஸில் என்ன நடக்குது, இந்த கேன்சலேஷன் எப்போ நடக்குதுன்னா இசட் நாட் ஈக்குவல் டு ஒன்னில் மட்டும்தான். இசட் ஈக்குவல் டு ஒன்னில் நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இசட் இஸ் எஃப் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் இசட் ஈக்குவல் டு ஒன்னு அர்த்தம். ஓகே, அப்போது எஃப் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் இசட் ஈக்குவல் டு ஒன்னுனா எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் at z equal to 1, கரெக்டுங்களா? ஸோ அப்போது எஃப் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் எக்ஸப்ட் z equal to 1ல, கரெக்டாக? ஸோ அப்போது நல்லா கவனிக்கணும். எஃப் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர் இன் சி ட்ரூவா? கிடையாது. ஏன்னா சி z equal to 1ல இது ஃபெயில் பண்ணுது, கண்டினியூட்டியை ஃபெயில் பண்ணுது, ஏன்னா அன்டிஃபைன்ட் ஆகுதாங்க. ஸோ எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஒன்லி அட் z equal to 1 ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் இசட் ஈக்குவல் டு ஒன்ன்றது ஃபால்ஸு, எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் எவ்ரிவேர்ன்றதும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அனாலிட்டிக் எவ்ரிவேர் இன் சி? ஸோ எந்த மேப் வந்து அனாலிட்டிக் எவ்ரிவேர் இன் சின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக் எவ்ரிவேர். ஸோ இசட் பார்ன்றது நான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அதே போல் மாட் இசட் ஸ்கொயரும் நான் அனாலிட்டிக். என்ன ரீசன், நீங்கள் எந்த கேஸ் செக் பண்ணுவீங்கன்னா டோ எஃப் பை டோ இசட் பார் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகணும். இது வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷன் தான். ஸோ இந்த செக் பண்ணி பாருங்கள் எந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அனாலிட்டிக் எவ்ரிவேர் இன் சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்டிகுலர் பாயிண்ட் பர்டிகுலர் டொமைன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல, எவ்ரிவேர் இன் சி. ஸோ என்டையர் ஃபங்க்ஷன் என்னன்றதை அவங்க கேட்குறாங்க. அனாலிட்டிக் எவ்ரிவேர் இன் சின்னு அர்த்தம் அந்த மேப் வந்து என்டையராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் எவ்ரிவேர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். அடுத்து இங்கே பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் கேட்குறாங்க. சம்மேஷன் n from 0 to infinity z power n divided by n factorial. இது வந்து சம்மேஷன் n from 0 to infinity an into z power n ஃபார்மேட்டில் பாருங்கள். உங்களுடைய an பார்த்தீங்கன்னா 1/n factorial. ஸோ நான் ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். 1/r equal to limit n tends to infinity mod an plus 1/an போட்டோம். ஓகே, ஸோ பண்ணுறச்சு நமக்கு என்ன கிடைக்கும், limit n tends to infinity n plus 1 factorial n factorial divided by n plus 1 factorial, கரெக்டுங்களா? ஸோ இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த n factorial இங்கே ஒரு n factorial கேன்சல் அவுட் ஆகும். அப்போ லிமிட் n tends to infinity. ஸோ நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுறச்சு 1/n plus 1 வந்து நிற்கும். ஏன்னா n plus 1 factorial n plus 1 into n factorial எழுதலாம். ஸோ n factorial கேன்சல் பண்ணிட்டு அப்படி கிடைக்கும். இதோட லிமிட் வந்து 1/infinity போகும். 1/infinityனா 0. ஸோ 1/r ஓட வேல்யூ 0னா r வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சி தான் கரெக்டு. ஸோ நீங்கள் இது போல் கொஷின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் கொஷின்ஸ் வந்து உங்கள் வேலை சால்வ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற ஆன்சரை பார்க்காம நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்கள் ஆப்ஷன் கரெக்டான்றது செக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ரேஷியோ டெஸ்ட்டு, ஸோ பண்ணுறச்சு ஆர் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தா அதுக்கு இன்ஃபினிட்டி வரும். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறேன் வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஃபார்மேட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபைன். அடுத்து பாருங்களேன், ஏபிள்ஸ் லிமிட் தியரம் இஸ் பர்டிகுலர் யூஸ்ஃபுல் ஃபார் நான் சொல்லி கேட்குறாங்க. எவாலுவேட்டிங் லிமிட்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் ஆர் z equal to 0வா, எவாலுவேட்டிங் லிமிட்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் ஆர் z equal to -1ங்களா, அதாவது z tends to 1 மைனஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெஸ்டிங் அனாலிசிட்டி கண்டிப்பாக கிடையாது. ஓகே, சிஆர் ஈக்குவேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏபிள்ஸ் லிமிட் தியரம்ன்றது வந்துன்னா சீரியஸ் கன்வர்ஜென்ஸோடைய லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு அந்த ஏபிள்ஸ் தியரம் ரிசல்ட்டை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எவாலுவேட்டிங் லிமிட் ஆஃப் பவர் சீரிஸ் அட் z equal to 1ல் அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட் ஏபிள்ஸ் தியரம் படித்து வச்சுக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க.
ஓகே ஃபைன். அந்த டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கான்செப்ட்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு which of the following transform is not conformal at z not equal to 0. ஸோ எந்த மேப் வந்து கன்ஃபார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்ஃபார்மல் மேப்பிங்கோட டெஃபினிஷன் என்ன? முதல்ல மேப் வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் இஸ் அனாலிட்டிக், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எஃப் டேஸ் ஆஃப் இசட் நாட் வந்து நெவர் 0. ஸோ இதுதான் கண்டிஷன். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்க, டெரிவேட்டிவ் நான் 0 வருதா பாடுறா அதான்டா நான் கன்ஃபார்மல் மேப்பு அப்படின்னுவீங்க. ஸோ இங்கே என்னன்னா, முதல்ல மேப் வந்து அனாலிட்டிக்கான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் 0ன்னு பார்க்கணும். ஸோ இது அனாலிட்டிக், இது அனாலிட்டிக் தான். பட் இந்த இடத்துல இது வந்து நான் அனாலிட்டிக், இதுவும் அனாலிட்டிக் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இது கன்ஃபார்மல் மேப்பிங் நாட் அ கன்ஃபார்மல் மேப்பிங், ஆப்ஷன் சி தான். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கா? ஸோ எது ஃபங்க்ஷனாக அனாலிட்டிக்காக இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் z = z பார் இது வந்து நான் அனாலிட்டிக்கு. ஸோ கண்டிப்பாக இது கன்ஃபார்மலாக வராது. ஸோ நாட் கன்ஃபார்மல் தான் நம்ம டிக் அடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நான் சொல்கிறத கவனிங்க, என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்க பாருங்கள். எ மேப் இஸ் கன்ஃபார்மல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் அனாலிட்டிக் அண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் 0. ரொம்ப ரொம்ப முக்கியம். மேப் அனாலிட்டிக்கு இந்த ரிசல்ட் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, கேஷுவலாக விட்டுருப்பீங்க. மேப் அனாலிட்டிக்காக இருக்கணும், டெரிவேட்டிவ் நான் 0வாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பேட்சோட ரோல் நான் தெரியுதுங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேப்ஸ் த யூனிட் சர்க்கிள் mod z = 1 onto itself. ஸோ யூனிட் சர்க்கிளாக மேப் பண்ணுற மேப் எதுன்னு கேட்குறாங்க. யூனிட் சர்க்கிளாக கொண்டு போகணும். பாருங்கள், 2z வருமா, z+1 வருமா, z² வருமா? ஸோ எந்த மேப் வந்து யூனிட் சர்க்கிளாக மேப் பண்ணும் சொல்லுங்கள். யூனிட் சர்க்கிளே அதே யூனிட் சர்க்கிளுக்கு மேப் பண்ணும். எனி ரொட்டேஷன் ஆஃப் ஆர்குமெண்ட் கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், mod f of z எடுங்க. இது வந்து mod e power i theta into zன்னு எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா mod e power i theta into mod zன்னு எழுதுவீங்க. இதனோட வேல்யூ 1. ஸோ mod z வேல்யூ 1னா இதுவும் 1 ஆகிடுச்சு. இதான் w. ஸோ மாடலஸ் ஆஃப் w வேல்யூ 1 ஆயிடுது உங்களுக்கு 1. அப்போ யூனிட் சர்க்கிளை சிங்கிள் ரொட்டேஷனுக்கு யூனிட் சர்க்கிளாக மாற்றும். இது டபுள் ரொட்டேஷன் போகும். ஏன் சார், இதனுடைய வைண்டிங் நம்பர் 2, பட் யூனிட் சர்க்கிளோட வைண்டிங் நம்பர் வந்து 1. ஸோ அதனால் z² கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு மோர் அக்யூரேட் ஆன்சர் பார்த்தோன்னா f of z = e power i theta into z தான் கரெக்ட். உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஏன் சார் இதுக்கு தான் சார் மாடலஸ் போடுறீங்க, வேல்யூ 1 வருமே சார்னா ரொட்டேஷன் ஆஃப் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 வரும். ஸோ வைண்டிங் நம்பர் 2 இந்த கேஸில், இங்கே வைண்டிங் நம்பர் வந்து 1. ஸோ வைண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். வைண்டிங் நம்பர் அனலைஸ் பண்ணுங்கள். நான் என்னென்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு கிளாஸஸ் கொடுக்குறச்ச நான் என்னென்ன சொல்ல வரேன், நீங்கள் இதெல்லாம் கேதர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த கிராஸ் ரேஷியோ ஆஃப் 4 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கிராஸ் ரேஷியோ ஆஃப் த 4 பாயிண்ட்ஸ் z1, z2, z3, z4 இஸ் இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். கரெக்டாக? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது, ஒன்லி லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதாவது கிராஸ் ரேஷியோ வந்து இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ அதாவது ரேஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவோம், மோபியஸ்ன்றது அஃபர்மேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கிராஸ் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணும்? z1 - z3 z2 - z4 டிவைட் பை z1 - z4 z2 - z3. இதுதான் கிராஸ் ரேஷியோ. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இப்போ ஒரு மேப் பாருங்க. f of z = 1/z² + 1 which of the following is true? f is analytic in C ன்னு கேட்குறாங்க. முதல்ல எங்கே அன்டிஃபைன்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ டினாமினேட்டர் 0 பண்ணி பார்க்கணும். இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, PBQ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ அன்டிஃபைன்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ z² + 1 = 0ன்னு எடுத்திங்கன்னா z = +or - வரும். ஸோ இந்த ப்ளஸ் ஐலையும் மைனஸ் ஐலையும் மேப் வந்து அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ அன்டிஃபைனாக அந்த பாயிண்ட்டில் அனாலிட்டிக்காக இருக்காது, எக்ஸப்ட் அந்த பாயிண்ட்டில் மேப் வந்து அனாலிட்டிக். ஸோ அனாலிட்டிக் இன் சின்றது ஃபால்ஸு, அனாலிட்டிக் இன் C +or - ட்ரூ, அனாலிட்டிக் ஒன்லி இந்த யூனிட் டிஸ்க்ன்றது ஃபால்ஸு, நெவர் அனாலிட்டிக்ன்றதும் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்படி தான் நீங்கள் கொஷின் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். முக்கியமாக கொஷின்ஸ் எடுத்து ஓனாக ட்ரை பண்ணுங்கள். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு குரூப் டிஸ்கஷன் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து நிறைய இடத்துல உட்காந்து படிப்பீங்க. ஸோ நிறைய டிஸ்கஷனில் இருப்பீங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வீட்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சரை பிடிச்சிருங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டோம். அதே காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவன் நிறைய ஐடியா கொடுப்பான். ஸோ அது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ குரூப் டிஸ்கஷன் வேணும். நீங்கள் வந்து கொஷின் சேலஞ்சை அட்டன் பண்ணும்போது குரூப் டிஸ்கஷன் கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய லெவலில் உதவும். நெக்ஸ்ட் பாருங்கள். மெக்லாரின் சீரிஸ் ஃபார் த காஸ் இசட்டோட எக்ஸ்பான்ஷன் கேட்குறான். என்ன வரும் தெரியல. மெக்லாரின் சீரிஸோடைய அபவுட் ஆரிஜின் தானே. டைலர் சீரிஸ் அபவுட் ஆரிஜின் தான் மெக்லாரின். ஸோ டைலர் சீரிஸை 0க்கு நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட்ன்றது தான் மெக்லாரின்.
ஸோ காஸ் இசட்டோடைய மெக்லாரின் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் -1 ஹோல் பவர் n z பவர் 2n டிவைட் பை 2n ஃபேக்டோரியல். ஓகே, இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல், இது வந்து e பவர் z மெக்லாரின், இது sin z மெக்லாரின் அட் 0ல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இதோ எக்ஸ்பேண்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட், which of the following is true for the uniform convergence sequence for the analyticity of sequence of function fn of z in the domain D? Suppose in the sequence of function each fn's are continuous, fn convergence of uniformly இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குமா? need not be always. ரொம்ப முக்கியம். அதாவது எப்போது ட்ரூனா ரியல் அனாலிசிஸில் பொறுத்தளவுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து which converges to f uniformly இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அது ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட். அதே போல் சீக்வன்ஸ் ஆஃப் பவுண்டட் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க which converges to uniformly இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் ஷுட் பி பவுண்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து யூனிஃபார்ம் ப்ரெசர்வுக்கான கண்டிஷன். பட் அனாலிசிட்டி இங்கே கிடையாது, அனாலிசிட்டி ஃபெயில் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக்ன்றது ஃபால்ஸ். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ட்ரூ தான் கேட்குறாங்க, நல்லா கவனிக்கணும். த லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அனாலிட்டிக்ன்றது ஃபால்ஸு, இது வராது. லிமிட் ஃபங்க்ஷன்ஸ் மேபி ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக். ட்ரூ, மேபி அனாலிட்டிக்காக இருக்கலாம், நான் அனாலிட்டிக்காக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதவங்க காம்ப்ளெக்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் பக்காவாக தியரி சால்வ்டு ப்ராப்ளம் 2 புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தியரி புக்லெட் ஒன்று, சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் ஒன்று, அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டின்ஸ் கிட்ட காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும். நீங்கள் ஒரு யூனிட்டாக கூட ஸ்டார்ட் பண்ணி படிங்க. இருக்கிற டைமுக்கு படிக்க முடியுமா சார், என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ இன்னிலேருந்து 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ 2 மாதம் டைம் இருக்குது, நல்லா கவனிச்சிக்கணும். 2 மாதம் நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த டைமை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணோம்னா அழகாக போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். f of z equal to z square maps the region mod z less than 1 conformly onto the another region. ஓகே, கண்டிப்பாக இது நாங்கள் யூனிட் டிஸ்க்கு தான் மேப் பண்ணும். ஏன்னா இப்போ f of z எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ mod z ஸ்கொயர் போடுறீங்க அப்படின்னா mod z less than 1னா இதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? அப்போது இந்த f of z equal to z ஸ்கொயர் வந்து யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணுது. இப்போது வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் த பவுண்ட்ரி? ஸோ பவுண்ட்ரி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்க்கு கொண்டு போகுது, பட் பவுண்ட்ரி வேல்யூ எங்கே கொண்டு போகும் அதுதாங்க முக்கியம். ஓகே, சர்க்கிள் மாடு ஒமேகா ஈக்குவல் டு 1னா மாட் டபிள்யூ வந்து f of z. ஓகே, ஸோ 1க்கு போகுமா? சர்க்கிள் மாட் டபிள்யூ ஈக்குவல் டு 2வா? சர்க்கிள் மாட் டபிள்யூ ஈக்குவல் டு 1 ட்ரான்ஸ்ஃபர் ட்வைஸ். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வைண்டிங் நம்பர் 2. இது வந்து 2க்கு கண்டிப்பாக மேப் கொடுக்காது, 1க்கு கொடுக்கும். பட் எத்தனை டைமுக்கு ரொட்டேட் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த சர்க்கிளை 2 டைம்ஸ்க்கு அது என்ன பண்ணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா இந்த ரொட்டேஷன் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே கியூப் வந்தால் 3 டைம்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ எவ்வளோ நுணுக்கமாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் பாருங்கள். f of z equal to z ஸ்கொயர் இந்த ரீஜனை அதே ரீஜனுக்கு மேப் கொடுக்கும், தப்பு கிடையாது. பட் பவுண்ட்ரி என்ன பண்ணும்? 2 டைமுக்கு ரொட்டேட் பண்ணும். ஸோ அதுதான் விச் மேப் சர்க்கிள் விச் மேப் யூனிட் பவுண்ட்ரி ஆஃப் த யூனிட் டிஸ்க்கு இன்டு தி பவுண்ட்ரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் எத்தனை டைமுக்கு? ட்வைஸாக இது கண்டினியூ பண்ணும். ஃபஸ்ட்டு ரொட்டேஷனுக்கு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிடும், திருப்பி செகண்ட் ரொட்டேஷன். ஏன்னா இது வைண்டிங் நம்பர் இங்கே 2 அபவுட் ஆரிஜின் கன்சிடர் பண்ணும்போது. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். அது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். z equal to e power i theta எடுத்துக்கிட்டா w வந்து e power i 2 theta கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதனுடைய நாம் வேல்யூ ஒன்று தான், பட் ட்வைஸ்க்கு ரொட்டேட் பண்ணும். வைண்டிங் நம்பர் இங்கே ட்வைஸ். ஓகே, த ட்ரான்ஸ்ஃபார்ம் w equal to az plus b divided by cz plus d with ad minus bc not equal to 0 which is analytic except எந்த பாயிண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, which is analytic except எந்த பாயிண்ட் அப்படின்னா டினாமினேட்டர் 0 பண்ணி பார்க்கணும். ஸோ cz plus d equal to 0 பண்ணுறீங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்னது? மைனஸ் d by c. ஸோ பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபால்ஸு, நான் அனாலிட்டிக் எவ்ரிவர் ஃபால்ஸு, அனாலிட்டிக் ஒன்லி z equal to 0ன்றது ஃபால்ஸு, அனாலிட்டிக் எக்ஸப்ட் z equal to மைனஸ் d by c. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்குங்க, சிம்பிள், புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன். இஃப் z1 z3 z4 z3 z4 டினோட்ஸ் தி கிராஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிராஸ் ரேஷியோனா இந்த மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுடைய நோட்டேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஃபினிட்டி 0 1 இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிராஸ் ரேஷியோ பாயிண்ட் அப்ளை பண்ணி z1 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிக்கு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி, ஏன்னா இது வந்து z1, இது z2, இது z3 z4. எந்த பாயிண்டில் இன்ஃபினிட்டிக்கு போதோ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஒரு வேல்யூ என்ன கிடைக்கும்? இசட்னு கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கிராஸ் ரேஷியோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஃபைன். அடுத்து த மேப்பிங் w equal to e power z tends to the vertical line
அதாவது என்னன்னா இங்கே பாருங்களேன், ரியல் பார்ட் ஆஃப் இசட்னா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு அர்த்தம். ஸோ இ பவர் இசட் எடுக்கிறீங்க, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கரெக்டுங்களா? ஸோ இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சினா இது இ பவர் சி டைம்ஸ் இ பவர் ஐஒய்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து மாட்லெஸ் போட்டு பாருங்கள். மாடு இ பவர் இசட் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? இ பவர் சி டைம்ஸ் மாடு இ பவர் ஐஒய்னு கிடைக்கும். ஸோ இதனோட வேல்யூ 1, அப்போ இ பவர் சினே வந்து நிற்கும். இ பவர் சின்றது உங்களுக்கு என்னது ஆக்சுவலாக சொல்லுங்கள்? ஒரு லைனு, ஒரு வேல்யூ அது ஆக்சுவலாக. இ பவர் சின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போது டபிள்யூ வேல்யூன்றது என்ன ஆயிடுது? ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஓடிடுது. அப்போ கான்ஸ்டண்ட்டாக வர பட்சத்தில் ஸ்ட்ரைட் லைன் த்ரூ த ஆரிஜின்றது நமக்கு கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரெசஸ் அண்டர் த கன்ஃபார்ம் மேப்பிங்? எந்த வேல்யூ ப்ரெசர்வ் பண்ணும்? கன்ஃபார்ம் மேப்பிங் யூஸ் பண்ணி எந்த வேல்யூவை ப்ரெசர்வ் பண்ணும்? லென்த்தை ப்ரெசர்வ் பண்ணுமா, ஆங்கிளை ப்ரெசர்வ் பண்ணுமா, ஏரியாஸா, டிஸ்டன்ஸா? சொல்லுங்கள். ஆங்கிள்ஸ் தான். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் வந்து ரொட்டேஷனையும் ஆங்கிள்ஸையும் ப்ரெசர்வ் பண்ணும். ஓரியன்டேஷன், ஸோ அதையும் ஆங்கிள்ஸையும் தான் ப்ரெசர்வ் பண்ணும். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங்கோடைய மெயின் மோட்டோன்னு ஆங்கிள்ஸையும் ஓரியன்டேஷனையும் ப்ரெசர்வ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவ்வளோதாங்க 50 கொஸ்டின். ஸோ ரொம்ப தரமாக இருந்ததில்ல. இந்த கொஸ்டின் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது அன்வான்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது போல் கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட் பேட்சில் தரமாக கொடுத்துருக்கேன். ஸோ வித் டீட்டெயிலோடு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து டீட்டெயில் வேணாம், நான் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கேன், எனக்கு வெறும் கொஷின்ஸ் மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னா அந்த 5,000 கொஷின் இருக்குது. பிடிஎஃபாகவும் வாங்கிக்கலாம், பிரிண்டடாகவும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் 9384686847. தேங்க்யூ.